வணக்கம் மக்லேஷ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, த ராஜா ஷாப் டீசர் தான் பார்க்க போறோம். இந்த படத்துல நம்ம பிரபாஸ் நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட ப்ரீ டீசர் ஒன்று இயக்குனாங்க. அதுல வந்து என்ன எனக்கு ஒரு ஃபீல் ஆனிச்சுன்னா, இந்த படம் வந்து ஒரு பேய் படம் தெரியுது. ஒருவேளை ஹை பட்ஜெட் பேய் படமா இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கெஸ்ஸும் இருக்கு. பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பியூரிட்டியோட ராஜா சாப் நம்மளோட கண்ட்ரி டிலைட் உங்களுக்காக வழங்குகிறது ராஜா சாப். ஓகே. யூ இந்த வீடு என் தேகம், இந்த சொத்து என் பிராணம். மரணத்துக்கு பிறகும் இதை நான் மட்டும்தான் அனுபவிப்பேன். ஹலோ ஹலோ, வண்டி கொஞ்சம் மெது. ஏற்கனவே என் லைஃப் அப்படி இப்படித்தான். சொல்லு, பண்ண பாவம் என்ன? நான் என்ன பாவம் பண்ண மேடம்? கண்ணியமா காதலிச்சேன். சாகர வரைக்கும் கைவிட மாட்டேன்னு வைக்க வேண்டிய முத்திரை எல்லாத்தையும் வச்சுட்டேன். மேடம், ஏதோ குடிச்ச மாப்பிள கடிச்சு வச்சிருப்பேன். தமிழ் நிறைய பேர். ஏ ஜெகநாத பிரபு, क्या हो रहा है? ஏய், வீடியோ நடிச்சிருக்காரு. கமுத்தல் தாத்த வயரை கடிச்சு வச்சுட்டாரான்னு போய் பாருங்கடா. ஓகே கைஸ், ஆக்சுவலி த டீசர் வாஸ் குட், நல்லா தான் இருக்கு. ஆனால் எனக்கு என்னன்னா, அவங்க சொல்லியிருக்காங்கல்ல, த பிக்கஸ்ட் ஹாரர் ஃபேண்டசி படம்னு சொல்லியிருக்காங்க. எஸ், அந்த பூனெலாம் வந்து நான் சில கர்ட்டூன்ஸில் பார்த்த பூனை, அதெல்லாம் வந்து அழகாகவே பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னன்னா, அது விஎஃப்எக்ஸ்னு தெரியுது. ஓகேயா? அண்ட் தென் படத்தில் வந்து நிறைய விஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய சிஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் என்ன எனக்கு ஒரு கன்சர்னாக இருக்குன்னா, அதெல்லாம் விஎஃப்எக்ஸ், அதெல்லாம் சிஜிஐன்னு வந்து ரொம்ப அப்பட்டமாகவே தெரியுது. ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் வச்சிருக்காங்களேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்த படங்கள், ஏன் இவர் நடித்த படங்களே பார்த்தீங்கன்னா வந்து விஎஃப்எக்ஸ் சிஜிஐலாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆதி புருஷன் மறந்துடலாம். பட் நீங்கள் இது கல்கி பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் எல்லாம் ரொம்ப தரமாகவே இருக்கும். ஸோ எப்படி சொல்கிறோன்னா, இவர் பிரபாஸ் நடிக்கிற எல்லா படங்களோட பட்ஜெட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஹைலி பட்ஜெட் தான். அது எங்கேயோ போய் நின்றோம். அவர் சேலரியிலிருந்து அந்த படத்தோட பட்ஜெட் எங்கேயோ போய் நின்றோம். விஎஃப்எக்ஸில் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் அதிகமாக நடிச்சிருக்கிற படங்கள் யார் நடிக்கிறா பார்த்தீங்கன்னா, நம்ம பிரபாஸ் நடிச்சிட்டு இருக்காரு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தில் வந்து விஎஃப்எக்ஸ் நிறைய பார்த்துருக்காங்க. பட் ஏன் வந்து அந்த ரியலிஸ்டிக்கை கொண்டு வரல தான் எனக்கு ஒரு கேள்வியாகவே இருக்குது. குட் பி பெட்டர். மேபி டீசர் இன்னும், ஐ மீன் இது இன்னும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் ஓடிட்டு இருக்கலாம் மேபி. ஏன்னா ஒரு சீனில் வந்து பேய் வந்து தலைகிலியாக வருது. அது வந்து கத்துன்னு பெயின்னு தெரியுது. அதாவது அது ஒரு ஃபேண்டசியான பெயின்னு தெரியுது. ஸோ இந்த ஜான்ரா வந்து ஃபேண்டசின்னு ஒரு விஷயம் இருக்கிறதுனால வந்து அப்படி வச்சிருக்காங்களா, இல்லை ஒழுங்கு சிஜிஐ பண்ணலையா? எனக்கு அந்த ரெண்டு கேள்வி தான். உங்களுக்கு பதில் தெரிஞ்சால் கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள். என்னை பொறுத்தவரை தே நேல் இட், ஐ லைக் இட், நல்லா தான் இருக்கு. ஸ்டாரி வந்து நான் பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை, பேய் கதை. பட் ஐ மீன் இந்த ஃபேண்டசி இருக்கு கதை. பட் எனக்கு என்னன்னா, நான் ரொம்ப கன்சர்ன் பண்ணுறது விஎஃப்எக்ஸ் சிஜிஐ தான். பிகாஸ் தே ஹவ் மென்ஷன் தட் இந்தியன் பிக்கஸ்ட் ஃபேண்டசி ஹாரர் இன் இந்தியன் சினிமா. ஸோ என்டையர் இந்தியன் சினிமாலேயே வந்து அதுதான் வந்து பிக்கஸ்ட் பட்ஜெட் சொல்லியிருக்காங்க. இந்த படம் தான் பிக்கஸ்ட் பட்ஜெட் சொல்லியிருக்காங்க. டிசம்பர் தான் வருது.
ஸோ நிறைய டைம் இருக்குது. ஸோ விஎஃப்எக்ஸ்லாம் வந்து இன்னும் ஒழுங்காக பண்ணலன்னா, இன்னும் நல்லா பண்ணால் கண்டிப்பாக இந்த படம் வந்து வேறு லெவலில் பேசும், வேறு லெவலில் அடிக்கும். ஏன்னா இப்போ உள்ள மக்கள் எல்லாருமே வந்து இந்த விஎஃப்எக்ஸ்லாம் வந்து ரொம்ப கன்சிடர் பண்ணுறாங்க. அது வந்து நல்லாவே நமக்கு தெரியுது. ஸோ இந்த ரீசெண்டாக அந்த படங்கள்ல. ஸோ ஐ ஹோப் they will make some changes in future. They have to, I think. ஓகே. அண்ட் உங்களுக்கு இது ஒர்க் ஆனிச்சா இல்லையான்னு சொல்லிட்டு அதுவும் கமெண்ட்ல சொல்லுங்க. விஎஃப்எக்ஸ்ல ஒர்க் ஆனிச்சான்னு சொல்லுங்க. இந்த படத்துக்கு உங்களுக்கு எக்ஸ்பிரஷன் வந்து எப்படி இருக்கு அதுவும் சொல்லுங்க. அண்ட் இந்த ரியாக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டூ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் ஆல்சோ டூ கிவ் ஃபீட்பேக் ஆல்சோ. அண்ட் அடுத்து என்ன மூவி ரிவ்யூ பண்ணலாம், எந்த ரியாக்ட் பண்ணலாம் சொல்லி அதுவும் கமெண்ட் சொல்லுங்க. ரியாக்ட் பண்ணுறேன். அண்ட் உங்களோட ஷார்ட் ஃபிலிம், உங்கள் வீடியோ சாங் வந்து நான் ரியாக்ட் பண்ணி ரிவ்யூ பண்ணி வச்சிங்கன்னா எனக்கு அனுப்பிடுக்க நான் பண்ணுறேன். அண்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.